பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேதம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, போன வாரத்துல நாம் ரோமர் நிறுவனம் 5வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்தையும் நாம் தியானம் பண்ணினோம். அதுல மீறுதல் பெருகும்படிக்கு மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை பெறுகிறதுங்கிற வார்த்தையை நாம் விவரித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் பெருகுது அப்படின்னா கிருபை பெருகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதை சில பேர் தவறா புரிந்து கொண்டிருக்காங்கிறதுக்காக தான் பவுல் 6ஆம் அதிகாரத்துல அதனுடைய வெளிச்சத்தை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். சில பேர் பாவம் செய்தாலும் கிருபை பெருகுங்கிற அந்த காரியத்தை குறித்து சிந்திக்க கூடும். ஆனால் யார் பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல, சிந்திக்க கூடும். ஏன்னா தவறான ஒரு கருத்தின்படி பாவம் செஞ்சாலும் தேவனுடைய கிருபை பெருகும் அப்படிங்கிற சிந்தனை வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனாலதான் எழுதும்போது 6ஆம் அதிகாரத்துல அதை வெளிச்சமாய் கொண்டு வர்றதற்கு, அது எப்படிப்பட்ட காரியத்தை அவர் பேசியிருக்காங்கிறதை கொண்டு வர்றதுக்காண்டி அது 6ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் பேசியிருக்கார். இந்த நாள்ல நாம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்கட்டும், நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வர்றார். அருமையான சகோதரர்களே, பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிற வார்த்தை எழுதப்பட்டதுனால நாம் யாரும் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் இந்த இடத்துல ஆகையால்ங்கிற காரியத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் சொல்லி எழுதியிருந்தார், பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுன்னு சொல்லி அதை தவறாய் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆகையால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதுங்கிற காரியத்தை நிச்சயமா எழுதியிருக்கார். ஆமா, அருமையான சகோதரர்களே, ஒரு மனுஷன் கிருபை பெறுகிறதுக்காண்டி பாவம் செய்யலாமான்னு பார்த்தா முடியாது. அதுக்கு அவர் விவரமாக கொண்டு வர காரியம் என்னன்னா, 2ஆம் வசனத்துல பாவத்துக்கு மரித்த நாம் அதுல எப்படி பிழைப்போங்கிறார். அருமையான சகோதரனே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கோம். அதோடு கூட பாவத்துக்கு மரிச்சிருக்கோம். அவர் சொல்ற அந்த இடத்துல பாவத்துக்கு மரித்த நாம் அதுல எப்படி பிழைப்போங்கிற காரியத்தை கொண்டு வர. அப்பன்னா நான் பாவத்துக்கு மறைச்சிருக்கேன். பாவம் என்னை பார்த்து சொல்லுது, அவன் செத்தவன் சொல்லுது. பவுல் சொல்லுவார் கலாத்தியத்துல, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன், உலகமும் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கு. ஏன் பார்வையில் என்ன? பாவம் செத்தது. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பாவத்தை சாகடிச்சிட்டார். ஆனா பாவத்துடைய பார்வையில் என்ன? பாவத்துக்கு நான் மரித்தவன். இதுதான் கிறிஸ்துவத்துல நாம் புரிய வேண்டிய சரியான ஒரு சத்தியம். இப்ப பாவம் எனக்கு செத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நான் அதை தொட்டா என் வாழ்க்கை நாரி போயிடும். பாவம் சொல்லுது, அவன் செத்தவன், நான் அவனை தொட்டாலும் அவன் ஏங்க மாட்டான், ஆகவே நான் அவனை தொடலைங்கிற காரியத்தை இருந்துக்கிட்டு. ஆனா இந்த சத்தியத்துடைய மேன்மையை நாம் அறியாததுனாலதான் இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடும் கூட பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஞானஸ்தானத்தினால வெளிப்படுத்தக்கூடிய சத்தியத்தை அவர்கள் அறியவில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அருமையான சகோதரே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு கீழே 3ஆம் வசனத்தை சொல்றார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞானஸ்தானத்தை ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அப்போ ஒரு சகோதரன் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறும் பொழுது நடக்கிற காரியம் என்னன்னா, அவன் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறான், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். அப்பன்னா எனக்குள்ள இருக்க பாவத்துக்கு அவன் மரிக்கிறான். பாவமும் தேவன் சிலுவையில அரைஞ்சு வச்சுட்டார். பாவமும் செத்ததாகி போயிருது, பாவத்துக்கு நாமும் செத்ததாகி போயிருது. இது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருவது? இதைதான் நம்ம பார்க்கணும். வேதம் சொல்லிருச்சு, கிறிஸ்துவானவர் பாவத்தை சிலுவையில சாகடிச்சிட்டார், அது உண்மை. ஆனா நடைமுறை வாழ்க்கையில என் வாழ்க்கையில பாவம் செத்ததுங்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன்னா, நடைமுறை வாழ்க்கையில பாவத்துக்கு நான் மறைச்சிருக்கிறேங்கிற அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்குதா? இதுதான் வேதம் அறிவோம். அப்ப நாங்க வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சியை ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா,
வாழ்க்கையில வேதத்தை அனுபவிக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தையை வார்த்தை சொல்லுதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு சொல்லாம, இந்த வார்த்தை என் வாழ்க்கையார், இந்த வார்த்தை எனக்கு உரித்தா இருக்குது. அப்ப அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை நான் சொந்தமாக்கி கொண்டேன். அது எனக்கு சொந்தமா இருக்கு. இதுதான் மேன்மையான காரியம். இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த நாட்கள்ல அந்த ஜீவனுள்ள வார்த்தை அது போய்கிட்டே இருக்குது. அருமையான சோதனை. சரி, இப்ப நம்ம வருவோம். அருமையான சோதனை, ஞானஸ்தானத்துல 2 விதமான ஞானஸ்தானம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒன்று, மனம் திரும்பி சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. சில பேர் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெறுவார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவார். பரிசுத்த ஆவியை பெறுவார்னு நான் சொல்ல வரல, நல்லா கவனிச்சுக்கிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்படுமே தவிர உடனே ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படாது. ஆனா ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்படுது பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படுது. மனம் திரும்பாமல் ஒரு மனுஷன், அதாவது ஏதோ ஒரு தேவைக்காகவோ இல்லை யாரோ சொன்னதுக்காகவோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஆண்டவர் வந்து அதாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா உண்மையாகவே அவன் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற மாட்டான். இப்போ நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேங்கிறத எப்படி அறியலாம் அப்படின்னா, நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருந்தேன் அப்படின்னா, பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றிருந்தேன் அப்படின்னா உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் வரம் எனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வரம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது எப்படிப்பட்ட மாற்றம்? உண்மையாகவே என்னுடைய சுபாவத்தை மாற்றுதா? இல்லை, முதல்ல அது நடக்காது. அப்போ என்னதான் அந்த மாற்றம் உண்டாகும்? முதல்ல வைராக்கியமாக வேதத்தை வாசிக்க சொல்லும், வைராக்கியமாக ஜெபம் பண்ண சொல்லும். அப்போ வேதம் வாசித்தலும் ஜெபித்தலும் அவன் வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று அவன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் அதிலிருந்து அவன் ஆரம்பிப்பான். என்ன ஆரம்பிப்பான் அப்படின்னா வேத வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் அவன் தரித்திருப்பான். ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவன் சும்மா அலட்சியமா திரியிறான் அப்படின்னா அவன் ஞானஸ்தானம் எடுத்தான், ஏதோ யாரோ சொல்லி ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, இல்லை ஏதோ தேவைக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இல்லை ஏதோ பரலோகத்துக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க நாட்களில், நீ ஞானஸ்தானம் எடுத்தினா பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த ரீதியில் வேணால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குடும்பங்கள் ஆரம்பம் முதலே சபையில் இருந்ததுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு வயசாயிருச்சு, ஆகவே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போங்கிற அந்த போர்வையில் அவங்க மனம் திரும்பாமல் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம். அப்படி ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்கன்னா அவங்க இப்போ சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்து வருவாங்க, ஆனால் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் வேதம் வாசிக்கிற அந்த வாஞ்சை அவர்களுக்கு உண்டாகாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் ஆவியுடைய வரம் அவங்களுக்கு செயல்படாது. அந்த வரம் அந்த மனுஷனுக்குள்ள அந்த ஜீவன் விருப்பத்தை உண்டு பண்ணாம ஒரு மனுஷனும் வேதத்தை வாசிக்க முடியாது. அருமையான சோதனை, என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை கூட நான் நிச்சயப்படுத்தி இதை சொல்ல முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில 1980ஆம் ஆண்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அது பெங்களூர்ல சிபிஎம் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கும்படி தேவன் என்னை நடத்தியிருந்தார். ஆனால் அந்த சர்ச்சுக்கு போய் 1 மாதம்தான். வார்த்தைன்னு தெரியாது, சத்தியம்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கே கன்வென்ஷன் நடந்த உடனே அப்போ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு சகோதரன் சொன்னார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஞானஸ்தானம் பற்றி தெரியவே தெரியாது. என் பேரை கொடுத்துட்டாரு. அப்போ கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் ஈவினிங் 1 வாரம் கிளாஸுக்கு வரணும்னாங்க. எப்படியோ தேவனுடைய தயவு கிடச்சிச்சு, நானும் கிளாஸுக்கு போனேன். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு நிகழ்வு உண்டாயிருந்துச்சு. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு என்னைக்கு ஞானஸ்தானம் என் வாழ்க்கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் என் வாழ்க்கையில் பெருகிடுச்சு. வேதம் கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சு, ஜெபம் கண்ணீரோடு போச்சு. ஏன் வேதம் வாசிக்கும் போது கண்ணீர் வருது எனக்கு தெரியாது, ஏன் ஜெபிக்கும் போது கண்ணீர் வருது எனக்கு தெரியாது. ஆனால் அது நடந்து. அருமையான சோதரே, ஒருவேளை நாம் அந்த மனம் திரும்புதலை பற்றியான சரியான வெளிச்சம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்தா கூட அது தேவனுடைய நடத்துதலாக இருந்தால் அவனுக்குள்ள தேவன் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுவார்.
பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறாருங்கிறார். ஆமா, அருமையான சகோதரர்களே, அந்த விருப்பமும் செய்கை நம்மளை என்ன பண்ணும்? வேத வாசித்தலுக்குள்ளும் ஜெபித்தலுக்குள்ளும் நம்மளை கொண்டு போகும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக நாம் வேண்டுதல் செய்வார்னு சொல்லப்பட்டு. அப்பனா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்தவராக இருக்கார். நாம் என்ன ஜெபிக்கிறோம்னு தெரியவே தெரியாது. அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவனுடைய தயவின்படி தேவனுடைய நடத்துதலின்படி ஞானஸ்தானம் எடுத்திருக்கான் அப்படின்னா, அடுத்த கட்டமா அவன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். அந்த மாற்றம் என்ன? வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்பான். வேத வசனத்தை வாசித்து அதை ஜெபிக்க ஆரம்பிப்பான். அவன் வேத வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஜெபிக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும்? தன் நிலையை அறிவான், தன் நிலை குறைகளை அறிவான். அதை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் போக ஆரம்பிப்பான். ஆமா, அருமையான சகோதரர்களே, அப்ப ஞானஸ்தானங்கிறது மனம் திரும்பி எடுக்கக்கூடிய ஒன்று. மனம் திரும்பாமல் சில பேர் அவசர சபையினால, சபை போதகர்னால நடத்தப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னா, அது தேவனால் நடத்தப்பட்டிருக்குங்கிறத எப்படி அறியலாம்னு நான் சொல்லி வந்தேன். எப்படி அறியலாம்னா, அவங்க வாழ்க்கையில வேத வாசிப்பும் ஜெபமும் உண்டாயிருக்கு. வேதத்தை அற்பமா என்றாங்க அப்படின்னா, அது வேறு விதமான ஞானஸ்தானம் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னொரு காரியம் சொல்றேன். ஞானஸ்தானத்திலையுமே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லிடுது, தண்ணீரினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அவர் சொல்றார். அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கிறார். பொருள் என்ன? நான் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனா ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்தனா? நம்ம எல்லாரும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்தோமா? அப்ப ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நடத்தல் எது? என்னை நடத்தணும்? வேதம் தானே என்னை நடத்தணும். வேத வார்த்தை தானே என்னை நடத்தணும். அது நடத்தாத வரைக்கும் நான் எப்படி அங்கே கிறிஸ்துவத்தில் செல்ல முடியும்? நான் கிறிஸ்துவத்தில் போகிறதா இருந்தால் உண்மையாகவே ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கேன்லாம் போக முடியாது. நான் சுத்தமாக இருக்குன்னு போக முடியாது. என் நிலைமையை உணர்ந்து போகணும். என்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து போவேன். என் பிளவீனங்களை உணர்ந்து போவேன். அவன் தான் போக முடியும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் நான் உண்மையாகவே ஜலத்தினால் பிறந்தவன், வேத வாசிக்கிறான், ஜெபிக்கிறான், சிறுக 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 கிறிஸ்துவினிடத்தில் நடத்தப்படுகிறான். அந்த மனுஷனை அவர் ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். ஒரு காரியம் விசுவாசத்துல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான விசுவாசத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று தீமோத்திக்கு எழுதும்போது அவர் சொல்லும்போது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தியன்னு சொல்றார். ஆனா தீத்துக்கு எழுதும்போது பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துங்கிறார். அப்பனா பொதுவான விசுவாசம் ஒன்று இருக்குது, உத்தம விசுவாசம் ஒன்று இருக்குது. இதை புரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமா இருக்கு. பொதுவான விசுவாசம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால பாவ மன்னிப்பை, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற மத்தியில இது எல்லாருக்கும் பொது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுறாங்களோ, பாவ அறிக்கை செய்கிறாங்களோ, எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. அப்ப நான் பாவ அறிக்கை செய்து என் பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டான்னு சொல்றாங்கல்ல, இது பொதுவானது, எல்லாருக்குள்ள நடக்கிற காரியம் தான். இவர்கள் அழைக்கப்பட்ட அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஆனா உத்தம விசுவாசம் இது, அந்த பாவ மன்னிப்பிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகுங்கிற நோக்கத்தோடு கூட கிறிஸ்துவிடத்தில் நடத்தப்படுறாங்கல்ல, அவர்களால் உத்தமர்கள். அவர்கள்தான் ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த கூட்டம். அப்ப அந்த உத்தம விசுவாசம் தான் இன்னைக்கு அவனுக்குள்ள அவசியமா தேவைப்படுது. அப்ப உத்தம விசுவாசம் உள்ளவர்கள் பாவத்துல நிலை நிற்க மாட்டார்கள். அதாவது பாவத்தை தொட மாட்டாங்க. ஏன்னா தொட்ட மாத்திரத்துல என் வாழ்க்கை நாரி போயிரும் சொல்லி அது தெரியும். ஏன்னா பாவம் செத்தது. அதனால சொல்றாரு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமான்னு கேட்கிறாரு. பாவத்தில் நிலை நிற்க மாட்டாங்க, அதனால தொட மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவிடத்தில் செல்கிறவர்களா இருக்காங்க. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானத்துடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய், ஞானஸ்தானத்துடைய மேன்மையை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேங்கிற நிச்சயம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா
அவரோடு கூட எழுந்தேங்கிற நிச்சயமும் எனக்குள்ள இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா அதே ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போங்கிறார். பொருள் என்ன? மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படலை அப்படின்னா, அந்த நிச்சயம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, நான் உயிர்த்தெழுதின் சாயலிலும் நான் இணைக்கப்பட முடியாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள உயிர்த்தெழுந்த கிறிஸ்துடைய வல்லமை விளங்காததுக்கு காரணம் என்ன? அவர்கள் நீதிமானாய் தேவ சமூகத்தில் நிற்காததுக்கு காரணம் என்ன? மரணத்தினுடைய அந்த வல்லமையை, மரணத்தினுடைய அந்த இணைப்பை, கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரித்திருக்கிற அறிவை அவர்கள் பெறாததான் காரணம். நல்லா விளங்கிக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும், அதாவது மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உண்மையாவே பாவத்துக்கு நீங்கள் மறிச்சிருக்கிறீங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கு நீங்க மறிச்சதுனால பாவம் உங்களை தொடவே தொடாது. நீங்க தொட்டா உண்மையாவே உங்க வாழ்க்கை நாரி போயிடும். நீங்க தைரியமா சொல்ல முடியும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, 1 யோவான் 2 அவர் சொல்றார் அழகான வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சு. அவர் சொல்ற, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேங்கிறார். இந்த பிள்ளைகள்னா யார் தெரியுமா? அதாவது அதிலே 12 சொல்றாரு, பிள்ளைகளே அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் உங்களுக்கு எழுதுகிறேங்கிற காரியத்தை சொல்லுகிறார். அப்பனா நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவர் நாமத்தின் நிமித்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவ மன்னிப்பை பெற்றிருக்கேன். பாவ மன்னிப்பை பற்றி கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கேன். அப்ப கிறிஸ்துவோடு கூட நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னா உண்மையாவே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன். அப்போனா பாவத்துக்கு நான் மறைச்சிட்டேன். அது சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, அதாவது திரும்ப நீங்க பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு நான் எழுதுறேன். அவர் சொல்ற அந்த இடத்துல, ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில தவறி விழுந்துட்ட அப்படின்னா, ஒருவேளை நீ விழுந்துட்ட அப்படின்னா பதறி எங்கே ஓடிடு, நீ அங்கே போ, உனக்காக அவர் என்ன இருக்காரு, வேண்டிக் கொண்டிருக்காருன்னு தான் சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிலையை நாம் உணர்வோம். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட பிற்பாடு இன்னும் நாம் பாவத்தில் நிலை நிற்கிறோம், இன்னும் அந்த கோபம் நமக்குள்ள சீறி பாய்கின்றது, இன்னும் வைராக்கியம் இருக்குது, இன்னும் கோல் சொல்றதுல இருக்கும், இன்னும் கலகம் ஊற்றுறதுல இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாவே நீங்கள் பதறி கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. போய் ஆண்டவரே என் நிலை இப்படிப்பட்டதா இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமா, இந்த நிலையை, அதாவது எப்படி போய் சொல்றதுங்கிற இந்த நிலையை விவரிக்கிறதுக்காண்டி பழைய ஏற்பாட்டுல தானே ஆண்டவராக இயேசு தேவனாய கர்த்தர் ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தினார். அதை 1 கொரிந்தியர் 10 பவுல் அழகா விளக்கி சொல்கிறார். அதை இன்னைக்கு நாளைக்கு நாம் தியானம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 10 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்ம வாசிக்கிறோம். 2 வாசிக்கும் போது, எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் என்ன இச்சித்தார்களாம்? அவர் சொல்ற அந்த இடத்துல, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கபடி சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். அதுபோல சிலர் 9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 10 சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சு. யார் அவங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து செங்கடலை தாண்டி வந்தாங்க. செங்கடல்ல வரும்போது என்ன நடந்துச்சான்? மேகஸ்தம்பமா 2 பக்கம் தண்ணீராம் கூட மோசைக்குள்ளாக நடத்தி வந்தாராம். அப்ப மோசைக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆமா, அருமையான சகோதரர்களே, அப்ப ஒரு 6 லட்சம் பேரை செங்கடல் என்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். ஆனா அன்னைக்கு அவர் அந்த ஜனங்களுக்கு செங்கடல் வழியாக கடந்து வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆனாலும் எல்லார் மேலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன்னா அவர்களில் கொஞ்சம் பேரு
விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாங்க. கொஞ்சம் பேர் பொருளாசைக்காரர் இது முறுமுறுத்தாங்க. கொஞ்சம் பேர் பரீட்சையை பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் வேசி மார்க்கம் பண்ணாங்க. இப்படி தவறான செயல் உடையவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை தேவன் அழித்தார்னு சொல்லப்பட்டு. அருமையான சகோதரர்களே, இதை நாம் எல்லோருமே சில நேரத்தில் மாம்சத்தின்படி விளங்கி கொண்டு சபைகளை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோம். இந்தா நீ பாவம் செஞ்ச அப்படின்னா முறுமுறுத்தா தேவனா உன்னை தேவன் அழிப்பாருங்கிறோம். ஏன்னா முறுமுறுத்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அன்னைக்கு, ஆகவே உன்னை அழிப்பாருங்கிறோம். அருமையான சகோதரி, புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாததுனால தான் நாம் இப்படி மனுஷர்களை பார்த்து உன்னை தேவன் அழிச்சிருவாருங்கிறோம். நீ விழுந்துட்ட அப்படின்னா தேவன் உனக்கு அழிச்சிருவார், உன்னை அடிச்சிருவான்னு சொல்றோம். ஏன்னா அந்த வெளிச்சம் நமக்கு தெரியவே இல்லை. அன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார், மோசைக்குள்ளாக மாத்திரம்தான் இருந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்தி வந்தார். அந்த கூட்டத்தில் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தை உள்ளவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால எல்லாரு மேலேயும் தேவன் பிரியமா இருந்ததில்லைன்னு சொன்னார். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவானவர் எனக்குள்ள தங்கியிருக்கிறார், நம்முடைய ஒவ்வொருக்குள்ளையும் தங்கியிருக்கிறார். இதை நாம் எப்படி விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்குது, நமக்குள்ள வேசித்தனம் இருக்குது, நமக்குள்ள இச்சைகள் இருக்குது, முறுமுறுக்கள் இருக்குது, பொருளாசை இருக்குது. அது மேல தேவன் பிரியமா இல்லைன்னு நம்ம விளங்கிக்கணும். அன்றைக்கு எழுத்தின்படி மனுஷர்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமா இருந்ததில்லை, அவர்களை அழித்து போட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம் அப்படி தேவன் கிறிஸ்துவால வந்த ஒரு பாடு மனிதனை அழிக்கிறதுக்கு வரல, அவர்களை கட்டவே வந்தார். அப்பனா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கக்கூடிய சுவாவம் இருக்குது, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் இருக்குது, அதை அழிக்கவே எனக்குள்ள வந்திருக்கார். இப்ப மோசே என்ன செய்தாரோ அதை நான் செய்யணும். மோசைக்குள்ள தேவன் இருந்தாரா? இருந்தார். மோசே கிரியை செய்தாரா? செய்தார். இப்ப எனக்குள்ள தேவன் இருக்காரா? இருக்கிறார். இப்ப நான் ஒரு மோசையா? நான் ஒரு மோசே. அப்ப நான் ஒரு மோசையா இருந்தா நான் எப்படி மோசை எப்படி கிரியை செய்தாரோ அதே கிரியை நான் செய்யறேன்னு தான் பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மோசையை குறித்து வேதம் சொல்லும் போது நல்ல எபிரேயர் நிறுவனம் 3ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் 2ஆம் வசனம் சொல்றாரு. அதாவது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டெங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவரா இருக்காங்கிறார். அப்பனா மோசே தேவனுடைய வீட்டெங்கும் உண்மையா இருந்தாப்லையா? அப்படி என்ன? அந்த பாளையம் வந்துச்சு, அது தேவனுடைய வீடு. அங்கு முறுமுறுக்கள் இருந்தாங்க. அப்ப ஒரு சூழல் ஏற்படும் போது மோசைக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இதை மோசை பார்த்தார். உடனே தேவ சமூகத்துக்கு ஓடினார். ஆண்டவரே பாளையம் கெட்டு போயிடுச்சுட்டார். உடனே தேவன் என்ன செய்தார் அப்படின்னா முறுமுறுக்குகளை அழிச்சு போட்டார். அங்கு விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பொருளாசைக்காரர்களாகவும் இருந்தாங்க. உடனே அந்த பாளையம் கெட்டு போச்சு. உடனே மோசை எங்கே ஓடினார்? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடினார். ஓடும்போது என்ன செஞ்சார்? தேவன் விக்கிரக ஆராதனை செஞ்சு அழிச்சு போட்டார். அங்கே பரீட்சை பார்த்தாங்க. பரீட்சை பார்க்குறவங்களை பார்த்தோம் பாளையம் கெட்டு போயிடுச்சு. உடனே ஆகா பாளையம் கெட்டு போயிடுச்சு உணர்வடைஞ்சு மோசே தேவடைய சமூகத்துக்கு ஓடினார். தேவ சமூகத்துக்கு ஓடும்போது மோசை யாரெல்லாம் பரீட்சை பார்த்தாங்களோ அவங்களை அழிச்சு போட்டார். அப்போ அங்கே நடக்கக்கூடிய முறுமுறுப்பு, பரீட்சை பார்ப்பு, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், எது பாளையத்தை கெடுக்குதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடினார். பொருள் என்ன? மோசே தேவனுடைய வீட்டெங்கும் உண்மையா இருந்தான். தேவனுடைய வீட்டில அசுத்தம் அக்கிரமம் இருக்கக்கூடாதபடி பாதுகாத்துக்கிட்டே வந்தான். அதை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தினான். இந்த காரியம் சரித்திரம் நமக்கு என்ன போதிக்குது? இன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன். அன்னைக்கு அவங்க மோசைக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. நான் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன். இப்போ கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன்னா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், தேவன் தான். எனக்குள்ள பரிச்சை பார்க்கறது இருக்குது, முறுமுறுக்கிறது இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபங்கள் இருக்குது, சண்டை பண்ணல் இருக்குது. ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட ஒருபாடும் எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு இருக்குது. நான் அதை பார்க்குறேன். இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டில் அது இருந்துச்சுன்னா நான் அதோட சம்பந்தம் கலந்தேன்னா நான் உண்மையில்லாதனா இருப்பேன். இப்போ நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என்ன செய்கிறேன்? என் வாழ்க்கையில் எனக்குள்ள என் சூழ்நிலையில் வரக்கூடிய ஒவ்வொரு மாம்சத்தின் நிகழ்வை பார்க்குறேன். கர்த்தருடைய சமூகத்தில்
வைராக்கியமாக ஓடுறேன். ஆண்டவரே, இதோ உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்டதா இருக்கு, உங்கள் வீட்டில் வைராக்கியம் இப்படி இருக்குது, ஆண்டவரே என்னை மன்னிச்சு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமாம் அருமையான சகோதரர்களே, வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட நாம் எல்லாரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் இருக்குது, அதை நாம் தொழுகிறோமா, இல்லை மோசையை போல அதை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறோம்? எனக்குள்ள கோபத்தை பார்க்குறேன். கோபம் தேவனுடைய வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அவர் சாந்தமாக இருக்கார், அவர்கிட்ட பகை கிடையாது. என்கிட்ட கோபம் வந்துச்சுன்னா பகை இருக்குது, பகை தேவனுடைய வீட்டில் இருக்க முடியாது. அருமையான சகோதரன், நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை எடுத்தோடனே நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள மாட்டோம். என் வாழ்க்கையில் அனுபவிச்சு பல நாட்களாக இந்த மாம்ச கிரியிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு தவிச்சு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களோட பேசிக்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் இதை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில எல்லா மாம்ச இச்சைகளும் எனக்கு விரோதமாய் வரும்படிக்கு அந்தந்த சூழல்ல தேவன் என்னை நடத்தினார். அந்த சூழல்ல அவர் நடத்தும் போது என் வாழ்க்கையில கண்ட காரியங்களை நான் பதறி கர்த்தருடைய சமூகத்துக்கு போக போக முதல்ல நான் அதோட சம்பந்தம் கலந்தது உண்மைதான். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை நாறி போயிடுச்சு. மறுபடி அது சம்பந்தம் கலகக்கூடாதுங்கிற பொருத்தனை எடுத்தேன். என்னால் முடியல. என்னுடைய இயலாமையை எடுத்துக்கொண்டு கர்த்தர்ட்ட போனேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை இன்னைக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா சொல்ல முடியும். அவருடைய பலன் என்னை தேர்த்திக்கிட்டு, கிருபை எனக்குள்ள பெருகி இருக்கிறதுனால பாவம் என்னை மேற்கொள்ளாதுங்கிற அந்த மேன்மையான சத்தியத்தின் உணர்வை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன். ஆம் அருமையான சகோதரே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்றோம். இந்த மேன்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில பெரிய பெரிய சபை கட்டுவது அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறதுதான் அது வாழ்க்கை. நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன? அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன், அவர் எதை நேசிக்கிறாரோ அதை நான் நேசிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, அன்றைக்கு மோசே தேவனுடைய வீட்டெங்கிலும் உண்மையா இருந்தான். இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நான் உண்மையாகவே அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி எனக்குள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் அது அழிக்கப்பட்ட அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கா? அன்னைக்கு பாளையத்துல முறுமுறுக்கிறவர்கள் அழிக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கிறவர்கள் அழிக்கப்பட்டார்கள், விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள், வேஷித்தனம் பண்ணுகிறவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனக்குள்ள வேஷித்தனம் அழிக்கப்பட்டிருக்கா? விக்கிரக ஆராதனை பொருளாசை அழிக்கப்பட்டிருக்கா? எப்படி அழிக்கப்படும்? நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னு. நான் எப்போ உண்மையா இருக்கிறதா அது தெரியும். அதை என் வாழ்க்கையில கண்டதை நான் கர்த்தரிடத்தில் எடுத்து கொண்டு வரேன். நான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட உமக்கு விரோதமான காரியங்களை நான் பார்க்கிறேன், இதை நான் அவர்கிட்ட கொண்டு வரேன். கொண்டு போகும்போது அவர் சொல்லுவார், இவன் வீட்டெங்கிலும் உண்மையுள்ளவனா இருந்தான். அப்ப தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் அந்த வீட்டுக்கு மேற்பட்ட குமாரனாக அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்படின்னா நான் இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அவர் என்ன வேணுமோ அதை எனக்கு தந்தார். அவர் சாந்தம் அமைதி எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். மேற்பட்ட குமாரனா என்னை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். ஆம் அருமையான சகோதரனே, இதுதான் கிறிஸ்துவம். இந்த மெய்யான கிறிஸ்துவத்தை நாம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், இந்த எழுப்புதல் சொல்றாங்களே, சும்மா கூடி உட்கார்ந்து கை தட்டுறதுனாலாம் இல்லை. கை தட்டி வந்துருச்சுன்னு மியூசிக்கில் போட்டு அலற்றுறதுனாலாம் கிடையவே கிடையாது. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைந்து உணர்வடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அந்த பிரசனத்துல நின்று அந்த வாழ்க்கையை யார் ஏறெடுத்து பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். இப்படிப்பட்ட சகோதரர்கள் எழும்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் எழும்பினா போதும், தேசத்துல தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அது நடக்கும். கர்த்தர் அதை நடத்துவார். அதுக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய நாங்கள் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் உண்மையை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த வசனங்களை பேசும்படிக்கு நீ எங்களுக்கு கிருபை பாராட்டின மகாபரிய தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்க மேல இரக்கமாயிருங்க. கேட்கிற ஒவ்வொரு சகோதரர் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.